கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்தார். ஐயா தேவனுடைய குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை குறித்து வேதம் மிக மிக தெளிவாக பேசுகிறது. அவர் யார் என்று நமக்கு நன்றாக தெரியும். அந்த நாட்களில் இருந்த சீசரோடு அவர் மனிதர்களாகத்தான் கருதினார்கள். அப்படி என்றால் சீசர்கள் கூட அவரை நம்பவில்லை. காரணம் என்ன? அவர்களுக்கு புரியவில்லை யார் என்பது கூட அவர்கள் தெரியாமல் இருந்தார்கள். பிறகுதான் எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். மரித்த பின்பு அவருக்குள் இருந்து வந்த ஆவி இருக்கிறது பார், அந்த ஆவிதாயா பரிசுத்த ஆவி. எந்த ஆவி? ஒரு மனிதன் மரித்து போனால் அவனிடத்தில் இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு, அவர் ஜீவனை விட்ட பின்பு, அந்த ஜீவனை விட்ட அந்த ஆவி அப்பொழுது எந்த மனிதனிடத்தில் அபிஷேகம் செய்கிறதோ அந்த மனிதன் தேவனுடைய பர்பஸை செய்கிற ஒரு மனிதனாக இருப்பான். அந்த ஆவிதான் உயிர்ப்பிக்கிற ஆவி என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஆதாம் ஜீவாத்மாவானான், இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்படிப்பட்ட போதிக்கிற இந்த ஆவி எந்த மனுஷனை அபிஷேகிக்கிறதோ, கவனிங்கள் பிரியமானவர்களே, என் அனுபவத்தில் நான் பேசுவேன். நான் செய்யார் பகுதியில் ஊழியம் செய்யும் பொழுது போகும்பொழுது என்னால் போக முடியாது. நல்ல சரியான ஜுரம் இருந்தது எனக்கு. என்னால் நடக்க முடியாது. நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் பறக்கும். அந்த வண்டியில் உட்காந்து போனேனா இல்லையா என்னானே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் அந்த இடத்துல அநேக பாவம் எல்லாமே 50, 60, 65 வயசுள்ள பெரியவர்கள். அந்த நாட்களில் அங்கே போய் ஊழியம் செய்யும் பொழுது கவனிங்கள், அந்த நிலையிலே போய் நான் பலிபீடத்தின் முன்பாக நான் நின்று பேசுகிறேன். பலிபீடத்தில் அங்கே நிற்கிறேன். நிற்கும் பொழுது பிரியமான தேவஜனமே, உடம்பு அத்தனையும் ஜில்லுனுக்கு மாறி போனது. பலவீனமாக இருந்த உடம்பு பலம் பெற்றது. நான் என்ன பேசினேன் என்று எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது. அவரிடத்தில் பேசும்பொழுது நான் என்ன பேசினேன் தெரியுமா? வேதத்தை நீங்கள் படிக்காதீங்க, மூடு. செய்தி புக்கத்தையும் அப்படியே மூடி வைங்க. நான் பேசுறது அப்படியே நீங்கள் கதை மாதிரி கேட்டுக்கணும். நான் இதுலேருந்து உனக்கு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசினையா. அந்த இடத்துல தான் நான் அந்த அபிஷேகத்தை கண்டேன். பிறகு நான் மாறி போனேன். திரும்பவும் அந்த புல்பிட்லேருந்து வெளியே வந்தேன். திரும்பியும் பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வரும்போது நான் எப்படி வந்தேன்னு என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். போய் பேச மாட்டேன், போய் பேசலை நான். நீங்கள் பிரியமான தேவஜனமே, ஒரு அபிஷேகமானது உங்களிடத்தில் வந்தால் என்ன நடக்கும், இல்லை என்றால் என்ன நடக்கும்? அப்படி என்றால் உன் ஆவி வேறு, பரிசுத்தாவி வேறு. பரிசுத்தாவினாலே ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த மனிதனை நடத்தி விடுவார்.